குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எயித்து சயின்ஸ்ல நம்ம வந்து இன்னைக்கு யூனிட் 3 பார்க்க போறோம். ஒரு மேடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஆல்டர்னேட்டா நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. யூனிட் 3ல வந்து லைட் அப்படிங்கிற அந்த யூனிட் தான். ஆல்ரெடி லைட்டை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நைன்த்ல, சாரி, செவன்த்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நைன்த் படிப்பீங்க. செவன்த்ல இந்த லைட்டை பத்தி லேசா படிப்போம். அடுத்ததான் நம்ம சின்ன கிளாஸ்ல லைட்டு, மிரரு, லென்ஸ் இந்த வார்த்தையை சொல்றோம். இந்த வார்த்தையை நம்ம லேசா படிச்சுக்கிறோம். பட் நம்ம தெளிவா இங்க பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் என்ன அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குமா? லைட் அப்படிங்கிறது, லைட் இல்லாம ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. கரெக்டா? நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வீடு தான். நம்மளுக்கு தெரியும் டிவி இங்கே தான் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இங்கே தான் இருக்கு, சைக்கிள் இங்கே தான் இருக்குன்னு எல்லாம் தெரியும். ஆனா ஒரு இருட்டாயிட்டு நல்ல பயங்கரமா இருக்கு, ஒரு வெளிச்சம் கூட இல்லை, நிலா வெளிச்சம் கூட இல்லை, அப்படிங்கிற ரொம்ப இருட்டா இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிற பொருளே நம்மளால அதை கரெக்டா இது பண்ண முடியாது. அப்படிதானே? நிலையில முட்டிடுவோம், படியில தட்டி விடுவோம், இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுறதே லைட் தான். ஒண்ணு சன் லைட்டு, இல்லைன்னா நம்மளுடைய ஆர்டிபிஷியல் லைட்டு, நம்ம இது யூஸ் பண்றோம்ல, டியூப்லைட் இந்த மாதிரி. ஓகே, ஸோ we cannot see that object without light. ஓகே, அப்போ லைட்டுங்கிறது இது வந்து இதுதான் லைட்னு சொல்லக்கூடாது. இது வந்து லைட்டோட இம்பார்ட்டன் நான் சொல்றேன். ஓகே, ரைட். அப்போ லைட்டுங்கிறது என்னன்னா, இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட்டுங்கிறது என்னது? இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜில ஏகப்பட்ட டைப் இருக்கு. அதுல ஒரு ஃபார்ம், இதுமே நீங்க சவுண்ட் எனர்ஜி ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த மாதிரி லாட் ஆஃப் டைப்ஸ்லாம் இருக்கு. சரியா? அண்ட் நீங்க லைட்டை டார்ச் லைட் ஆன் பண்ணீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் போகும், வளைஞ்ச வளையெல்லாம் போகாது. அப்படிதானே? ஸோ ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்த பாயிண்ட் இதான் லோவர் கிளாஸ்ல படிச்சுப்போம் சொல்லிப்பாங்க. யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் லோயர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு இட் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த பாலிஷ்டு சர்ஃபேஸ். அதாவது பிளெயின் மிரர். நம்ம பிளெயின் மிரரை இப்போ லைட் இப்படி பாஸ் ஆகுது, பிளெயின் மிரரை வச்சா என்ன நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அப்படிதானே? அப்போ இதே மாதிரி நம்ம டே டு லைஃப்ல நிறைய இடத்துல இந்த ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு மரம், ஒரு குளம் இருக்கும், பக்கத்துல மரம் இருக்கும், அந்த மரத்துடைய இமேஜ் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க காரோ பைக்கோ ஓட்டுறீங்கன்னா சைட்ல மிரர் இருக்கும். நம்ம வீட்டுல காலையில இருந்துச்சோடனே கிளம்பும் போது ஒரு மிரரை பார்ப்போம். ரைட்டா? ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டே டு லைஃப்ல நம்ம சுத்தியே இருக்கு. ஓகே, அண்ட் இதுல ரெண்டு அண்ணா இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மிரர். அதாவது இப்போ இந்த லைட் பத்தி படிக்கும் போது நமக்கு ரெண்டு பேர் தேவை. யாருன்னா மிரரும் லென்ஸும். இவங்க தான் நம்ம படிக்க போறோம். சரியா? இப்ப நம்ம வந்து லைட் போயிட்டே இருந்ததுன்னா அதனால ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மெட்டீரியல் மேல, ஒரு லென்ஸ் மேலேயோ இல்லை ஒரு மிரர் மேலேயோ படும் போதுதான் அது வந்து சம்திங் ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிலாம் அது தனியா இருக்கு, நம்ம தனியா பின்னாடி படிப்போம். அப்போ இதுக்கு உங்களுக்கு மிரர் லென்ஸ் தேவை. கரெக்டா? இதெல்லாம் வேரியஸ் டிவைசஸ் தானே. அப்படிதான் இந்த லெசன்ல நாம டைப்ஸ் ஆஃப் மிரர் பார்க்கிறோம். ஸோ மிரர்ல ரெண்டு டைப் சொல்றாங்க. என்னெல்லாம்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளேன் மிரர். ஸோ பிளேன் மிரர், ஓகே, ஏன்னா அந்த பிளேன் மிரர் இருக்க வேண்டாம். அதாவது மெயின் டைப் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பிளேன் மிரர், கான்வெக்ஸ் மிரர் அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லைனை சொல்லிட்டீங்க வரேன். என்னன்னா, இந்த மிரர்ல ரெண்டு டைப் இருக்கு. ரொம்ப பேசிக்கான ரெண்டு டைப். என்னன்னா ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாராபோலிக் மிரர்ஸ், பாராபோலிக் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது போக இதுக்கு அடுத்து கேட்டகரியில் என்ன வருதுன்னா, பிளேன் மிரர் வரும், கான்வெக்ஸ் மிரர் வரும், கான்கேவ் மிரர் அப்படின்னு. அது ஒரு டைப் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ல. அதுக்கப்புறம் நீங்க இந்த கான்வெக்ஸ், கான்கேவ் எல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க லைட்டோடைய ப்ராப்பர்ட்டி நீங்க செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்ப்போம். லைக் ஷேர் த ஸ்கிரீன்.
லைட். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும், மிரர்ல பட்டு போறது. அப்படிதானே? அடுத்து இதுல பாருங்க, இது ஒரு பிளேன் மிரர், ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வச்சிருக்காங்க, அந்த சைடு கிடைக்கிறது இமேஜ் கிடைக்கும். எஸ், அப்படிதானே? அதனால அந்த சைடுனா நமக்கு மிரர்ல அப்படியே தெரியும், ஆனா உண்மையிலே நம்ம படிக்கும்போது என்னன்னா மிரருக்கு அந்த சைடு கிடைக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அதனால அப்படி தெரியுது. ஓகே. இப்ப பாருங்க, இது மிரருடைய நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படிதான் பண்ணும். ஒரு லைன் டிரா பண்ணி பின்னாடி வந்து இந்த மாதிரி கோடு கூட போட்டுருந்தோம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்ஃபேஸ்ல வந்து கோட்டிங் பண்ணிருப்பாங்க, அதனால அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ ஒரு சைடு சைனியான சர்ஃபேஸ் இருக்கும், ஒரு சைடு பாத்தீங்கன்னா அந்த நீங்க இந்த வார்த்தையை பார்க்கலாம் பாருங்க. ம், பாருங்க, ஒரு சைடு பாத்தீங்கன்னா சைனி சைடு, இன்னொன்று வந்து பாலிஸ்டர் சைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ரைட். அண்ட் இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் பார்ப்போம். இது எல்லாத்தையும் நீங்க எங்கேனாலும் பார்த்துக்கலாம். அது நான் சோலார் குக்கர் மேபி பார்த்துக்க மாட்டீங்க, பட் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. மிரர் லைட் பிக்சர் இது பார்ப்பீங்க, படத்துல கூட பார்க்கலாம். அப்புறம் இது எல்லா தெருலையும் இம்பார்ட்டன்டான வளைவுல இருக்கும். சைட் வியூ மிரர் எல்லாத்துக்கும் தெரியும். ரைட்டா? ஓகே. ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ம்? இது வந்து என்னன்னா, மிரர்லாம் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மிரர். நீங்க அந்த இதுல லெபார்டரியில பார்க்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப்பு, அப்புறம் நிறைய இதுல இருக்கு. இதுல மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2, 3 இடம் மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம டே டு லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம அதை பத்தி ஒரு ஒரு இது இல்ல நம்ம பாத்துறோம். ஆனா இது இந்த இடத்துல மிரர் இருக்குப்பா, இந்த இடத்துல லென்ஸ் இருக்குப்பா, நமக்கு புரிய மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் பார்த்தே இருப்போம். டே டு லைஃப்ல தான் பார்த்துப்போம். கண்டர்ஸ் ஆஃப் இதை பார்த்துப்போம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமிக்காங்க அந்த எக்ஸாம் எங்கெல்லாம் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. டாக்டர் வந்து நம்ம பல்லோட பார்க்கும்போது அவர் லென்ஸ் தான் யூஸ் பண்ண, ஏன்னா அது பெருசா தெரியும்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி விளாண்டுருப்போம். அடுத்து ஏதோ மிரர் பக்கத்துல நின்றுட்டு இந்த மாதிரிலாம் விளாண்டுருப்போம். ஒரு சில்வர் ஸ்பூனை வச்சு கூட நீங்க அதை பண்ணலாம். அடுத்து மூஞ்சி பெருசா தெரியும், உள்ளே தெரியும், இந்த மாதிரிலாம் நீங்க விளாண்டுட்டீங்க. அதனால நம்ம வீட்டை விட்டு வெளியில போய் தான் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நிறைய இடத்துல இருக்கு அப்படிங்க. ஓகேவா? அடுத்து இதை நம்ம சொன்னதாம ஸ்பெரிக்கல் மிரர் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து கான்வெக்ஸ், கான்கேவ் மிரர். சரியா? அதை நம்ம இங்க பார்ப்போம். ஸ்பூனை பாருங்க. ஸ்பூன்ல ரெண்டு எண்ணம் இருக்கு. ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா? அப்படியா சார்? எப்படி சார்? கீழே உள்ள பாகத்தை வந்து கான்வெக்ஸ், மேல உள்ள அந்த குழி மாதிரி இருக்கும்ல அதுதான் கான்கேவ். ஏன்னா கேவ் அப்படின்னாலே குழி கோரை அந்த மாதிரி சொல்லுங்களேன், அதனால அதை ஞாபகம் கான்கேவ் இருந்தோட கான்வெக்ஸ். அப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்கறாங்க கான்வெக்ஸும் கான்கேவ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட சொல்லுப்போம் அப்படின்னா தைரியமா ஸ்பூனா சொல்லலாம். சரியா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்பூன்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ரெண்டு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது கான்கேவ்லயும் சரி கான்வெக்ஸும் சரி ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் நம்மளோட ஆப்ஜெக்ட் மாதிரி அதுங்க இருக்காது. ஆப்ஜெக்ட் மாதிரி தானே இமேஜ் இருக்கணும், அப்படி இருக்காது. அப்படிதானே? ஒரு பெருசாவோ இல்ல ஒல்லியாவோ இந்த மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. பாருங்க, சைட்ல காமிக்கிறது பிளேன் மிரர். பிளேன் மிரர்ல அப்படியே உங்களுக்கு பெருசாவோ சின்னதோ இருக்காது. என்ன ஆப்ஜெக்டோ அதே அப்படி இமேஜ் காமிக்கும். பட் இந்த கான்வெக்ஸ் கான்கேவ் தான் கொஞ்சம் மாறும். கரெக்டா? அது ஏன் மாறுதுன்னா அதுக்கு அது ப்ராப்பர்ட்டி நம்ம பின்னாடி பார்ப்போம். லைட் வேஸ் அதுல படும்போது, லைட் ரேஸ் படும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? Right. இதெல்லாம் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஏன் கேப், இது ஏன் நடக்குது? இப்போ பிளெயின் மிரர், இப்போ நம்ம பார்க்கறது பிளெயின் மிரர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து லைட் ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸா இருக்கும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் சைடு. ஆல்ரெடி வி நோ தட்.
அந்த பாலிஷ் சைடு தான் நமக்கு வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால லைட் வந்து இந்த சைடு பட்டு நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் கிடைக்கும். பட் இந்த பிளேன் மிரரை இந்த மாதிரி ஒரு பெண்டா மாத்துறோம். நம்ம கையால மாத்த முடியாது இல்ல, நம்ம இமேஜினேஷன் சொல்றேன் சரிங்களா. இப்படி மாத்துறோம். அப்பனா முன்னாடி பின்னாடி மாத்தலாமா? இதுதான் கான்வெக்ஸ் கான்கேவ். பாருங்க பிளேன் மிரர் எப்படி இருக்கு, அதே இது நமக்கு வந்து கான்கேவ் மிரர்ல எப்படி இருக்கு, கான்வெக்ஸா எப்படி இருக்கு நீங்க பார்க்கலாம். இப்போ பிளேன் மிரரை வளைச்சு பார்த்தா இங்க கான்வெக்ஸ் கான்கேவ் வந்துடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அந்த நீங்க அந்த கிரீன் கலரை பாருங்க. கிரீன் கலர் பாத்தீங்கன்னா லைட் படக்கூடிய ஏரியா, லைட் படக்கூடிய சர்ஃபேஸ் அப்படின்னு வரும். இந்த மிரர்ல அப்போ லைட் எங்க போடும்னா இதுல போடும். புரியுதா? இந்த மிரர்ல லைட் எங்க போடும், கிரீன் எங்க இருக்கு, இங்கதான் போடும். அதாவது கிரீன் தான் போடும், பட் அந்த இடத்த பாரு கரெக்டா. அப்போ இது வந்து ரொம்ப குழியா இருக்கு, இது வந்து குழியா இருக்கு, அதுதான் குவிஞ்சு இருக்கு. கரெக்ட். ஓகே ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பிளேன் மிரர்ல லைட் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. கான்கேவ்ல என்ன நடக்கு பாருங்க, வேற மாதிரி ஒரு ஷேப்ல ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. கான்வெக்ஸ்ல பாருங்க வேற மாதிரி வரும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டேர்ம்ஸ் உண்டு. அதாவது ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ், எராக்ட் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ், இந்த மாதிரிலாம் உண்டு. நம்ம பார்க்க போறத ரிவிசிங் கான்செப்ட் பார்க்க போறோம். வழக்கம் போல ஒரு பிளேன் மிரர் எடுக்கிறோம், கிளாஸ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், சில்வர் சர்ஃபேஸ் அப்படி போட்டிருக்காங்க. ரைட்டா? ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அந்த கிரீன் கலர் தான் லைட் படக்கூடிய இடம். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம பாக்குறது சரிங்களா. அதுக்கு பின்னாடி தான் சில்வர் சர்ஃபேஸ். ஓகே, என்ன போடுதா, இன்சிடென்ட் ரே போடுதா. இன்சிடென்ட் ரேவும் அந்த ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸும் பிளேன் மிரர் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு லைன் மாதிரி டிரா பண்றோம். இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இன்சிடென்ட் லைட் வருது, 90 டிகிரி மேக் பண்ணுது. அப்போ இந்த லைனை நம்ம நார்மல் அப்படின்னு சொல்றோம் சரியா. இந்த 0 டிகிரி என்னன்னா இந்த நார்மல்ல, அதாவது நார்மல் டைரக்ஷன், அந்த நார்மலுக்கு என்ன ஒரு லைன் டிரா பண்ணுவோம் அதுலயே தான் இன்சிடென்ட் ரே வருது. அப்போ நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் உண்டான ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க சரியா. இப்ப பட்டு அந்த ரிஃப்ளெக்டட் ரே பிளேன் மிரர்ல திருப்பி அதே இதுல வருது. அப்ப அந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் என்ன இருக்கும், 0 டிகிரி தான் இருக்கும். அப்படிதானே? என்ன போயிட்டு அதே டைரக்ஷன் திருப்பி வரப்போகுது. ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ளெக்டட்னா பட்டு, அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா எதிரொலித்தல். அது நல்லா புரியும் அந்த வார்த்தை. எதிரொலிச்சு வருது. இப்போ நம்ம ஒரு தேங்காய் வந்து விடல் போடுறதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி பட்டோன்னே ஒரு இடத்துல அது ஆக்சுவலி இன்னும் அதை டீப்பா சொல்ல போனா ஸ்கேட்டரிங் அப்படிலாம் வரும் பின்னாடி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்லைன்னா ஒரு பால் நீங்க எடுத்துக்கலாம், எப்படின்னா யோசிச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய்னா நீங்க அது உடஞ்சிருங்களா சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பால்னா நீங்க எப்படி யோசிக்கினா, பால் வந்து நீங்க போடக்கூடிய அந்த சவுத்துல பட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்கள்கிட்ட வருது, வேற எங்கேயோ போகாம. ஆக்சுவலி ரியல் லைஃப்ல அப்படி போவோம், பட் நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். ஒரு பால் சவுத்துல பட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உங்கள்கிட்ட வருது. ஓகே. ஸோ ரிஃப்ளெக்டரே அதே ரயில்ல வருது, அதே பாயிண்ட்ல அதே லைன்ல வருது அப்படின்னா ஆங்கிள் வழக்கம்ல அதுக்கு 0 தான் இருக்க போகுது. கரெக்டா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல. இன்சிடென்ட் ரே 0 டிகிரி இருக்கும் போது ரிஃப்ளெக்டர் ரே 0 டிகிரி தான் இருக்கு. ஓகே, பாத்துறீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மாத்தி பண்ண போறோம். என்ன பண்ணிருக்கோம், மிரரை கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சிருக்காங்க சார், கொஞ்சம் சரிச்சு வச்சிருக்காங்க. எஸ் கரெக்ட். ரைட்டா? அப்போ ஸ்லாண்டிங்கா வைக்கிறாங்க, லைட்டு படுது, வழக்கமா படுது. ஓகே, என்ன நடக்கும் பாருங்க. இந்த நார்மல் லைன் மாறவே மாறாது, அது எப்பவுமே அதுல அந்த மிடில் இருந்து நம்ம போடுற மாதிரி நீங்க ஞாபகத்துக்கோங்க. ஆனா இன்சிடென்ட் லைட் அங்க என்ன வருது. பட் இப்ப இன்சிடென்ட் லைட் படும் போது மிரர் எப்படி இருக்கு,
கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு, கொஞ்சம் சாஞ்சு இருக்கு. அப்ப என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஒரு 2-3 செகண்ட் தானே, யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் மிரரை ஃபர்ஸ்ட் வச்சேன், நார்மல் டிரா பண்ணேன். அந்த நார்மல்ங்கிறது இன்சிடென்ட் லைட் வரக்கூடிய அந்த டைரக்ஷனே டிரா பண்ணேன். ஆனா இப்ப நான் மிரரை வந்து மாத்திட்டேன். உடனே இன்சிடென்ட் அந்த ரெட் கலர் லைன் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும். சரியா? நார்மல்னா பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவாங்க, பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். சரியா? கரெக்டா செங்குத்தா இருக்கும். 90 டிகிரியா இருந்து அதனால தான் நார்மல் சொல்றேன், 90 டிகிரியா இருக்கும். அந்த சோப்பு கலர் கோடுக்கும் இந்த பச்சை அந்த கோடு கீழ்ச்சோம்ல 90 டிகிரி இருக்கும், அதான் நார்மல். அது மாறவே மாறாது. நான் மிரரை இப்ப சரிச்சு வச்சிட்டேன், லைட்டு வழக்கம் போல அதே இடத்துல வந்து விழுது. இப்ப என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சோ இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன் விச் டைரக்ஷன் லைட் ரிஃப்ளெக்டட். ஏன்னா முத கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, சார் நீங்க அந்த நார்மல் லைன்ல இன்ஸ்டன்ட் லைட் வந்தது சார், பட்டு அந்த மிரர்ல பட்டு திருப்பி அதே டைரக்ஷன் வந்துரு சார், நீங்க கூட 0 டிகிரி சொன்னீங்க சார் அப்படின்னு நீங்க ஞாபகம். கரெக்ட். இப்ப இதே கொஸ்டின் இந்த கேஸ்ல கேட்கலாம். இப்ப மிரரை வச்சிட்டோம்பா, லைட்டு வருதுப்பா, இன்ஸ்டன்ட் லைட் வருது, மிரர்லாம் பட்டுது, எங்க போ, எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு என்ன தோணும்னா, சார் இதுல பட்டு திருப்பி இப்படி வரும் சார் அப்படின்னு சில பேர் தோணலாம். கரெக்டா? சில பேருக்கு என்ன தோணுனா, சார் இதுல பட்டு இப்படி போகும் சார் அப்படின்னு தோணலாம். பட் அது தப்பே இல்லை கிடையாது, எப்படி நம்ம யோசிக்கலாம். நம்ம யோசிக்கலாம் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வரும். ஏன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் யோசிச்சு வச்சு தான் இந்த நமக்கு நிறைய விஷயத்துங்க சொல்லியிருக்காங்க. அவங்க யோசிக்காம சும்மா போனா யாரா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நமக்கு எதுவுமே இன்னைக்கு கண்டுபிடிக்கவே இருக்காது. அப்புறம் சில பேர் எப்படி யோசிக்கலாம், சார் இல்ல இப்படி வரும் சார், எனக்கு என்னமோ அப்படிதான் சார் தோணுது அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டா? எப்படினாலும் யோசிக்கலாம், அப்படி எங்கனாலும் போற மாதிரி. ஓகே குட், நீங்க எப்படி நினைச்சனாலும் குட். அந்த தப்பு ரைட்டுங்க நம்ம பார்க்க போறோம், பட் யோசிச்சதுக்கு குட், வெரி குட். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்றட்டா? என்ன நடந்திருக்கு, லைட்டு பட்டு அப்படா போயிருக்கு, மேல் நோக்கி போயிருக்கு. ஏன் சார் அப்படி போகணும்னா, அங்க நம்ம ஒரு கொஸ்டின் வரும், ஏன் சார் அப்படி போகணும், ஏன் சார் நான் யோசிச்ச டேரக்ஷன் வரக்கூடாதா, ஏன் அப்படி போகக்கூடாதா, லைட் இப்படி போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், நம்மளுடைய பிசிக்ஸ், நம்மளுடைய நேச்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லா படி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அதுதானே விதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த விதினா நம்ம சொல்ற நம்ம விதி கிடையாது, பட் இயற்கை பிசிக்ஸ்ல விதி, லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லா அப்படிதான் ஒர்க் ஆகும். இன்செல்லாம் இப்ப படுதுன்னா இந்த இடத்துல தான் போகும் அப்படிங்கிறது அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி எல்லாமே அது கண்டுபிடிச்சு நம்ம நம்ம கூட இப்ப சின்ன பார்க்க போறோம், அங்கதான் போகும். அப்ப இப்படிதான் போகுங்கிறது ஒரு லாஸ். அதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தமிழ்ல பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு விதிமாங்க. ஒரு லைட் பட்டுதான் இப்படிதான் போகும், இப்படிதான் போகுங்கிறது நம்ம வெறும் வார்த்தையால சொல்றோம், இப்படிதான் போகணும். பட் அதுல ஒரு லா எப்படி இன்னும் சொல்ல போனோம்னா, ஆங்கிள். என்ன ஆங்கிள்னா, இந்த இது நார்மல் ஆல்ரெடி சொல்லிட்டோம். கரெக்டா? இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும். எதுனாலும் இருக்கலாம், 30ஓ 40ஓ ஏதோ ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா 90 இருக்காது, ஏன்னா 90 தான் பெர்பெண்டிகுலரா இருக்குது. இது 90 பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையே. சரியா? இது என்ன ஆங்கிள் இருந்ததோ, அதாவது நார்மலுக்கு இன்சிடென்ட்டுக்கு என்ன ஆங்கிள் இருந்ததோ அதே ஆங்கிள் ரெஃப்ளெக்டட் லைட் போயிருக்கும். இதுவும் 40 இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, சரியாப்பா? இதுதான் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது 30ல வந்ததுன்னா அங்கும் 30 தான், இது 45ல வந்தா அங்கேயும் 45. இப்படி மாத்தி மாத்தி நீங்க எதை மாத்தினாலும் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான ஆங்கிள் அந்த லைட்டு வந்து ரிஃப்ளெக்டே. இதுதான் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கேட்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்காது, அப்படியா சார் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா புரியும். ஓகே ரைட், நான் இது ஆன் பண்றேன். இப்போ நம்ம அந்த ஆங்கிள் பார்க்கறதுக்கு உண்டானதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மிரரை டவுனோட மாத்துறேன். இப்ப இன்சுலேட் எங்க இருந்து வருது, இப்ப நீங்க இமேஜின் பண்ணிடுறீங்க, சார் கையில இருந்து தான் சார் வரும். வெரி குட், சூப்பர். பாருங்க போவாங்க, எஸ் குட். இப்ப சொல்லுங்க, இதுல மிரர்ல பட்டு எங்க போகும், யோசிச்சு பாருங்க, எங்க போகும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா சொல்லிடுவீங்க, சார் இங்கதான் சார் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன கேஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்ட், வெரி குட். சரிங்களா?
எஸ், இந்த இடத்துல தானே வரும். இதுக்கும் ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். சரி, அதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆங்கிள் பார்க்கணுமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரைட். இது பாருங்க, இது மிரர்ல நம்ம எப்படி எப்படி வச்சங்கிறத அழகா பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேன் மிரர், அதுக்கப்புறம் டில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஸ்லாண்டிங் பண்ணிருக்கோம், ரெண்டு டைப் ஆஃப் ஸ்லாண்டிங் பண்ணிருக்கோம். ஆனா இன்சுலேட் வரக்கூடிய டைரக்ஷன் அதே தான். பட் என்னெல்லாம் மாறுனுச்சு? நான் மிரரை வச்ச ஷேப் மாறுனுச்சு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ரிஃப்ளெக்டட் லைட்டோடைய அந்த டைரக்ஷன். ஏன்னா நீங்க அந்த மிரரை எப்படி வைக்கீங்களோ அதுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்டட் டைரக்ஷன் மாறுச்சு. அதனால ஒயிட், அந்த ஒயிட் கலர் இன்சிடென்ட் லைட்டும் ரிஃப்ளெக்ட் லைட்டை வந்து எல்லோ கலர் லைட்டும் போட்டுருப்பாங்க. ஓகே, ரைட், வெரி குட். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? ஆங்கிள் பார்க்க போறோம். ரெடியா இருங்க. இதெல்லாம் சேர்த்தா நம்ம ஸ்பெரிக்கல் மிரர். சரியா? ஓகே, குட். இப்போ நல்லா பார்த்தீங்களா ஸ்பெரிக்கல் மிரர்னா தெரிஞ்சுச்சா? ரைட். ஓகே, இதுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பேன். இந்த ஸ்பெரிக்கல் மிரர் என்ன மிரர்? கான்வெக்ஸா, கான்கேவா? யோசிச்சு பாருங்க. கான்வெக்ஸா, கான்கேவா? யார் கரெக்டா சொல்றோம் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல கிரீன் கலர் இடத்துல லைட் படும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தான் பார்த்துருவோம். ஆமா சார், கிரீன் கலர் தான் சார் படுது. பின்னாடி இருக்கிற ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கு சார், அது வந்து இது நம்ம லைட் படாத இடம் சார். ஓகே, இங்க லைட் வந்து படக்கூடிய இந்த இடத்த வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன மிரர் தெரியுது? எஸ், கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் தானே இப்படி ஒரு அப்படி புள்ளி இந்த இது மாதிரி இருக்கும், குவிஞ்சு இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே, குட். ஸோ இந்த இடத்துல உள்ளது கான்வெக்ஸ், இந்த இடத்துல காமிக்கிட்டா? ஓகேவா? இப்ப புரியுதா? இந்த இடத்துல லைட் வந்து, ஏன்னா இதே இது நீங்க ஆப்போசிட்ல போய் வைக்கும் போது அது கரெக்டா அப்படிதானே இருக்கும். கிரீன் கலர்ல இல்ல உள்ள போய் இங்க புளி மாதிரி இருக்கு. ஸோ கான்கேவ், இங்க கான்வெக்ஸ். கிளியர் ஆயிட்டா? குட். அப்ப என்ன நடக்குன்னா, இந்த கான்கேவ்ல லைட்டை ஃபோக்கஸ் பண்றோம், கான்வெக்ஸ்ல லைட்டை பாருங்க டிஸ்பர்ஸ் பண்றோம். சரியா? இந்த வார்த்தையை ஞாபகம், ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்பர்ஸ் லைட். ஸோ கன்வர்ஜிங் மிரர், அதாவது லைட்டை ஃபோக்கஸ் பண்றதுனால கன்வர்ஜிங் மிரரை என்ன சொல்லுவாங்கன்னா கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த ஃபோக்கஸ் லைட் காமிக்கிறாங்கல்ல, சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, ஸோ கன்வெர்ஜ் பண்றீங்க, அதனால கன்வெர்ஜிங் மிரர் சொல்லுவாங்க. எதை? கான்கேவ் மிரரை. டைவர்ஜிங் பண்றது, அதாவது டிஸ்பர்ஸ் பண்ணுது. அப்ப இந்த டைவர்ஜிங் பண்ணக்கூடிய இந்த மிரரை நாம என்ன சொல்றோம்? ஆக்சுவலி அதுக்கு பேர் என்ன பேரு? கான்வெக்ஸ் மிரர். பட் கான்வெக்ஸ் மிரருக்கு இன்னொரு வார்த்தையும் உண்டு, டைவர்ஜிங் மிரர். கிளியர் ஆயிட்டா? இந்த பாயிண்ட் தான் நீங்க நோட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட இதெல்லாம் கேட்பாங்க. டைவர்ஜிங் மிரர் என்ன, கான்கேவ் மிரர் என்ன, ஆங்கிள் எப்படி இருக்கும், நிறைய கொஸ்டின் நிறைய இருக்கும். அதனால இப்ப இருந்து அதுக்கு நீங்க ரெடி ஆகனா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது டைவர்ஜிங் மிரர். சரியா? இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்தோம், பார்த்தா தெரியுது இந்த சைடு கான்வெக்ஸ், இந்த சைடு கான்வெக்ஸ். இதெல்லாம் சேர்த்தா ஸ்பெரிக்கலா தெரியும். ஒரு ஸ்பெரிக்கல நீங்க பாதியை வெட்டினீங்கன்னா ஒரு சைடு கான்கேவும் ஒரு சைடு கான்வெக்ஸ் தெரியும். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் பால் ஸ்பெரிக்கல் ஸ்பியர்ல இருக்கு அப்படின்னா அதை நடுவுல வெட்டினீங்கன்னா, ஏன்னா நம்ம கிரிக்கெட் விளாடும்போது உடையும் பார்த்துருக்கீங்க. பார்க்கும்போது நம்ம ஒரு சைடு தான் பார்ப்போம், இன்னொரு சைடு அதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம மிரர் யோசிக்கும் போது கான்கேவ், கான்வெக்ஸ். ஓகே, இது ஸ்பெரிக்கல் மிரர். சரியா? சோ வாங்க லேசா ஒரு ஓகே. இப்போ இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேம்ஸ் பார்க்கணும். டேம்ஸ் என்னெல்லாம் ரிலேட்டட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? கான்கேவ்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்ன, லைட் எப்படி படுது, இன்சிடென்ட் லைட் எப்படி படுது, ரிஃப்ளெக்டட் லைட் எப்படி ஆகுது, ஆங்கிள் என்ன, எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, டேம்ஸ் ரிலேட்டட் டு தான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிளேன் மிரர்னு சொன்னோம், ரைட்டா? அதை நான் திருப்பி இப்போ ஒரு நோட்ஸ் சொன்னாங்க. ஓகே, ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஸோ இந்த சிமுலேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இப்போ இது ஒரு பிளேன் மிரர், அதையும் நம்ம பார்த்து தான் நம்ம பண்ண போறோம்.
ஸோ பிளெயின் மிரர் இந்த நடுவில் இருக்குல்ல பிளாக் கலர் லைன் இதுதான் பிளெயின் மிரர். கிளியர் ஆயிட்டா? சைட்ல இந்த சைடு ஆப்ஜெக்ட் ஒன்று இருப்பாங்க. நான் இப்போ நவுட்டுறேன் இப்போ நவுட்டுறேன் சரியா? ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த ஆப்ஜெக்டோடைய லைட்டு நம்ம போய் ஒரு மிரர்ல போய் நிற்கிறோம், பிளெயின் மிரர்ல போய் நிற்கனா என்ன நடக்கு? இதோட இமேஜ் நம்மளோட இமேஜ் அந்த மிரர்ல தெரியும். பார்க்கலாம் இந்த பாருங்க இமேஜ் தெரியுது. ஆமா சார், ஆமா கரெக்ட், ஓகே குட். ஆனா நீங்க நேரா இருந்தீங்கன்னா அங்கேயும் நேரா தான் இருக்க போகுது, தலையிலா தெரியாது. ஏன்னா நீங்க அந்த மற்ற மிரர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் இருக்கு, அது நம்ம லேட்டரா பார்ப்போம். பட் இந்த மிரர்ல பிளெயின் மிரர்ல முக்கியமான என்னன்னா லேட்டரல் இன்வர்ஷன், அதாவது இடவள மாற்றம் அடிப்பாங்க தமிழ்ல. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தூக்குனீங்கன்னா மிரர்ல ரைட் ஹேண்ட் வரும், தூக்குற மாதிரி இருக்கும். நீங்க ரைட் ஹேண்ட் தூக்குனீங்கன்னா மிரர்ல லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். வேற மாதிரி நம்ம விளாடும், சின்ன வயசுல தான் விளாடுறது. ரைட் ஹேண்ட முடிச்சிருவோம், உடனே லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். ஓகே ரைட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு, இந்த ஆப்ஜெக்ட் இருந்து ரேஸ் வர்றதை நம்ம காமிக்கிறோம் சரியா? நான் அதனால என்ன பண்றேன்னா இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் என்ன தெரிஞ்சு வச்சா இதான் நார்மல். கரெக்டா? அதுதானே செட் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணுவோம் சார். ஆமா சார், இதான் நார்மல் எனக்கு தெரிஞ்சு வச்சு. ஓகே, இப்போ இன்சிடென்ட் ரே காமிக்க குட். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெட்டு அப்புறம் அந்த ஒரு டெய்ல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இடத்த நம்ம சொல்றோம், மேலையும் கீழே இல்லையா? தலை கால் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஓகே, அப்ப தலையில இருந்து நம்ம நிறைய ரேஸ் போவோம். ரெண்டே ரெண்டு ரேஸ் இல்ல மூணு ரேஸ்ன்னு எதுக்கு எடுப்பாங்கன்னா ஒரு சிம்பிளிசிட்டிக்காண்டி எடுப்பாங்க சரியா? அது எளிமையா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி எடுப்பாங்க. அதுக்காண்டி ரெண்டே ரெண்டு ரேஸ் தான் வரும்னு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, நிறைய ரேஸ் வரும். பட் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோடைய ஹெட்ல இருந்து ரெண்டு ரேஸ் வருது. அது வந்து எங்க படுது? படக்கூடிய இடத்துல அந்த நார்மல் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கரெக்டா? நீங்க பாருங்க கரெக்டா அந்த படக்கூடிய இடத்துல அந்த நார்மல் இருக்கும். ஓகே, ஏன்னா கரெக்டா அங்கதான் படுது, நம்ம இப்பதான் முன்னாடி பார்த்தோம். அது மாதிரி அந்த கால்ல இருந்து ரெண்டு லைட் போது அப்படி படுது. ஓகே ரைட். இப்போ இந்த லைட் ரேஸ் கண்ணாடி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்தோமா அதை பார்க்க போறோம். இது ரிஃப்ளெக்ட் ஆகுது, கிரீன் கலர் லைட் ப்ளூ கலர் லைட்டா வந்துச்சு, ரிஃப்ளெக்ட் ஆனதுனால நம்ம வேற லேபிள் பண்றோம். ஸோ கிரீன் கலர் லைட்டா இருக்கு. கிளியரா? வழக்கமா நார்மல்ல பாருங்க, நார்மல் இருந்து கரெக்டா எக்ஸாக்டா ஆங்கிள் இன்சிடென்ட் ரேவும் இருக்கும், ரிஃப்ளெக்டர் ரேவும் இருக்கும். ரொம்ப அழகா புரியுதா? இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும் சரியா? ரைட். இப்போ பிளேன் மிரர் இது வந்து விர்ச்சுவல் இமேஜ். அந்த விர்ச்சுவல் இமேஜ் என்னன்னா இப்போ இங்க லைட் வந்து இந்த மிரர்ல பட்டு, நீங்க ஆல்ரெடி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் சொல்றேன். இந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. பட் இட் அப்பியர்ஸ் டு அங்க போற மாதிரி அந்த மிரரை தாண்டி டாட்டர் லைன் போட்டிருப்பாங்கல்ல, அப்ப அப்பியர்ஸ் டு அங்க இருக்கிற மாதிரி இருக்கு சரியா? அப்ப அந்த இடத்துல இமேஜ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த அந்த ரேஸ்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல கிடைக்கும். எல்லா இடத்துலயும் சும்மா கிடைக்காது. இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல மீட் ஆயிருக்கும், இந்த இடத்துல மீட் ஆயிருக்கும். ஸோ இந்த மீட் ஆகக்கூடிய இடத்துலதான் நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும் எப்பவுமே. அதான் ரூல். ஓகே, எப்படி இங்க இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து இங்க இருந்து லைட் பாஸ் ஆனிச்சோ அதே மாதிரி இங்க மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். கிளியர் ஆயிட்டா? இது பிளேன் வேற வச்சு நான் சொல்லிருக்கேன். ஓகே ரைட். இப்போ அடுத்து வாங்க. இப்ப நம்ம எங்க பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர் பார்க்க போறோம். ரைட், கிளியர் ஆயிட்டா? சரி பாருங்க, ஆல்ரெடி நம்ம பிளெயின் மிரர் எல்லாம் பார்த்தோம். இங்க லென்ஸ் மிரர் ரெண்டு தான் இருப்பாங்க. லென்ஸ் இப்போதைக்கு ஆனா நம்ம மிரர் தான் பார்க்கணும். மிரர் எடுத்துக்கிறேன். மிரர் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்ப நம்ம ஒரு மிரர் எடுத்திருக்கேன். என்ன மிரர்னு உங்களுக்கே தெரியுது. எடுத்துறேன் சார், பின்னாடி வந்து ஒரு மாதிரி கோட்டிங் பண்ணியிருக்காங்க சார், இது வந்து புளி மாதிரி இருக்கு சார். எஸ், கான்கேவ் மிரர். இப்ப லைட் பட்டு ஃபோக்கஸ் ஆகுது ரைட்டா? இதுல என்னெல்லாம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன், ஏன்னா பின்னாடி அதை நம்ம டீட்டெயிலா படிப்போம். இது ஒரு கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் கான்கேவ் நம்ம எதுனாலும் எடுக்கிறோம். ஓகேவா? லைட்
ரேஸ் வருது, ஆப்ஜெக்ட் இருந்து வருது, அதுல படுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இமேஜ் கிடைக்கும். அதான அர்த்தம். கரெக்ட். பட் இங்க இன்னொரு இம்பார்ட்டன்டான இருக்கு என்னன்னா, இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன். இப்ப நான் பொசிஷனை சேஞ்ச் பண்றேன், இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இந்த கீழே உங்களுக்கு தெரிஞ்ச இமேஜ் தலைகீழ தெரியும். சரியா? இது என்ன மிரர்? கான்கேவ் மிரர். தலைகீழ இமேஜ் தெரியுது. நான் ஆப்ஜெக்ட முன்னாடி பின்னாடி நகட்டுறேன், நீங்க இமேஜ் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. பாருங்க இங்க போறான் பாத்தீங்களா? அப்போ இது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல இருக்கு. ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், அதாவது மிரர்ல இருந்து ஆப்ஜெக்ட் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம், யூவி அதெல்லாம் படிப்போம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நீங்க கொண்டு வரீங்கன்னா, விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிற தலைகீழ இருக்க அந்த இமேஜ் வந்து அப்படியே கொஞ்சமா பெருசாகும், கொஞ்சமா பெருசாகும், கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி வந்துடும். எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு லென்ஸோ மிரரோ அதோட ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் இன்னும் வித்தியாசம் இருக்கு. நீங்க கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஆப்ஜெக்டே தெரியல பாருங்க, இப்படியே போயிட்டு இருந்த ஆப்ஜெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும்னா இந்த சைடு வந்துடும். கரெக்டா? இதெல்லாம் இங்கே வருது. இப்போ எப்படி வருதுன்னு லெட்டரா பார்ப்போம். ஓகே, ரைட். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே மிரர்ல இப்ப சொல்லியாச்சு. ம், இது லென்ஸ். ஓகே, ரைட். ஓகே, ஸோ மிரர்ஸை நம்ம பார்த்தோம்னால டீட்டெயிலா பார்த்தோம். ஓகே, வேரியஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெயின்லி வி யூஸ் தம் ஃபார் பியூட்டிஃபைங் அஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. The mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. A typical mirror பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஷீட் இருக்கும். கிளாஸ் ஷீட் coated with aluminum or silver coating இதெல்லாம் சொல்லுவாங்க. coated with aluminum. அலுமினியம் ஆர் சில்வர் கோட்டிங். அது ஒரு சைட்ல இது பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இமேஜை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான். ஓகேவா? நீங்க அது பண்ணாட்டா அது லென்ஸா மாறிடும். ஏன்னா அப்போ நான் அதையும் சொல்லிடுறேன், ஏன் சார் பண்ணணும்னா அது அப்படி பண்ணணும்னா லென்ஸ் வந்துடும். சரியா? ஓகே, ரைட். நீங்க 9th 10th எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் மிரர்லாம் வந்து அது 12th வரைக்கும் இருக்கு. பட் இந்த பேசிக்கா அவ்வளவு இந்த 8th 9th 10th எல்லாம் நீங்க படிப்பீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? பிளெயின் மிரர் ஒன்று பார்த்தோம், அப்புறம் கர்வ்டு மிரர் இப்படி பார்த்தோம். இப்படிலாம் பார்த்தோம். Curved mirrors have surfaces that are spherical, cylindrical, parabolic and ellipsoid. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மிரரோட ஷேப்பு என்ன டைப் ஆஃப் இமேஜ் கிடைக்கும் அதை டெட்டர்மைன் பண்ணுது. அதுல கூட நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன். பிளெயின் மிரர்ல எப்படி இருந்துன்னு பார்த்தேன். ஒரு கான்கேவ் மிரர்ல நீங்க லைட் பண்ணும்போது அந்த மிரர் உடைய அந்த டைப் பொறுத்து அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அதெல்லாம் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ பிளேன் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் perfect image of the object. Plane mirror forms a perfect image of the objects. சரியா? ஆனா நீங்க இந்த இந்த மாதிரி கர்வ்டு மிரர்ஸ்ல எடுக்கிறீங்க, கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர்னு எடுக்கிறீங்க. மிரர்ஸ்ல they are produce image that either enlarged, ஒன்னு enlarged இருக்கும், இல்லைன்னா diminished இருக்கும். அதான் முக்கியமானது. ஒண்ணு வந்து ஒண்ணு பெருசா தெரியும், enlarged பெருசான்னு அர்த்தம், diminished சின்னதான்னு அர்த்தம். இந்த மாதிரி காமிக்கும். கருடு மிரர்ஸ் வந்து இந்த மாதிரி இமேஜை காமிக்கும். நம்ம அதை கூட இப்ப பார்த்தோம். அடுத்து நம்ம ரொம்ப பெருசா இருந்துச்சு, அப்புறம் சின்ன ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வச்சு. பட் பிளேன் மிரர் ஒரு பர்ஃபெக்டான இமேஜை காமிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம புக்ல கொடுத்த ஒரு மேப் அது சூப்பரா இருக்கு, அதையும் நான் எழுதி போடுறேன். மிரர்ஸ் டூ டைப்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து என்னது? பிளேன் மிரர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு மிரர்ஸ். இந்த பிளேன் மிரர் அது ஒரு தனி டைப், அது பிளேனா தான் இருக்கும்.
இந்த கருடு இதெல்லாம் நம்ம போனதுல எழுதி போட்டேன். இதுதான் பிளெயின் மிரர் தனியா இருக்கும். அப்புறம் இந்த கருடு மிரர்ல நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம். எதுனாலும் சேர்த்துக்கலாம் மீன்ஸ் நம்ம எல்லாத்தையும் இந்த ஸ்பெரிக்கல் சேர்ப்போம். ஏன்னா அதெல்லாம் கருவிட தான் இருக்கும் ஸ்பெரிக்கல் மிரர். இந்த ஸ்பெரிக்கல் மிரர் தான் நம்ம கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதான் ஓகே. அப்புறம் இது சிலிண்ட்ரிக்கல் மிரர். இப்படிலாம் இருக்கு மிரர்லாம். அடுத்து பேராபோலிக் மிரர், பின்னாடி படிப்போம். பேராபோலிக் மிரர் நாளைக்கு நம்ம படிப்போம் சரியா. அப்புறம் எலிப்சாய்ட் மிரர். இதெல்லாம் ஒரு அழகா கொடுத்துருப்பாங்க. மிரர்ஸோடைய டைப்பை கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளெயின் மிரர் தனி, பிளெயின் மிரருக்கு கீழே நீங்க போய் போட்டக்கூடாது, லைன் போட்டக்கூடாது. பிளெயினா தான் இருக்கும். ஆனா கரோடு மிரர்ல இந்த மாதிரி நம்ம ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேராபோலிக் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல பேராபோலிக் மிரர் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர் பத்தி கொடுத்துருக்காங்க. பிளெயின் மிரர் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே. Spherical mirrors are one form of the curved mirror. One form of curved mirrors. If the curved mirror is a part of the sphere, then it is called spherical mirror. அப்படின்னு ஒரு லைன் சொல்லிருக்காங்க. அதாவது spherical mirror curved mirror உடைய ஒரு ஃபார்ம். அந்த curved mirror நம்ம இந்த curved mirror is a part of the sphere. ஸ்பியர்ல ஒரு பார்ட் அந்த curved mirrorனா அது வந்து spherical mirror அப்படி சொல்லுவாங்க. ஓகே. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை கட் பண்ணா ரெண்டு சைடு நம்ம கிடைக்கல சேஃப் அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சைடு வந்து சில்வர் கோட்டிங் பண்ணிருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆன் லைட் வந்து அப்ரோச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அண்ட் கான்கேவ் இங்க வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்கேவ் படிப்போம், அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் படிப்போம். ஸ்பெரிக்கல் மிரர்ல இன் விச் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்வர்ஸ் இட் கான்கேவ் சர்ஃபேஸ். அது நம்ம பார்த்துருவோம். கான்கேவ் சர்ஃபேஸ்ல நடந்ததுன்னா அது கான்கேவ் மிரர். In the mirror, these mirror magnify the object placed close to them. அப்படின்னு போடுறாங்க. அந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட், அதுதான் எழுத போறேன். These mirror magnify the object placed close to them. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தம்? மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் எழுதுறேன் மேக்கப் மிரர். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி இது மேக்கப் மிரர் மட்டும் தான் உண்டு, உலகத்துல வேற எதுவும் கிடையாதுன்னு அப்படியே அர்த்தம் இல்லை. நிறைய இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் இங்க இந்த இடத்துல. இது என்ன பண்ணுதுன்னா these mirror magnify the object placed close to them அப்படின்னு அர்த்தம். அந்த மிரர் பக்கத்துல நீங்க ஆப்ஜெக்ட் வைக்கும்போது அந்த ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணுது. மேக்னிஃபைனா பெருசுபடுத்தி காமிக்கணும் அர்த்தம். இதான் அர்த்தம். இதே மாதிரி ரெண்டு லைன் நம்ம கான்வெக்ஸ் மிரர் பார்க்கணுமா? குட். இது இப்போ புரியுதா உங்களுக்கு? அதோட எக்ஸாம்பிள் அண்ட் அது எப்படி பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர் பார்க்கலாம். நான் ஸ்பெரிக்கல் மிரர் அழிக்கிறேன், ஏன்னா அதுக்குள்ளதான் வருதுனால நான் அப்படியே போடுறேன் கான்வெக்ஸ் mirror. Spherical mirror in which the reflection of light occurs is convex surface. Convex surface நடந்தா அது வந்து convex mirror அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல image formed by this mirror is smaller. நான் வந்து ஷார்ட்டா எழுதுறேன். image formed smaller than objects. ஸ்மாலா எழுதுறேன், ஒரு இந்த மாதிரி எழுதிருக்கேன். ஃபுல் லைனே நீங்க புக்கை பார்த்து எழுதிக்கோங்க. அப்ப இது அர்த்தம் என்னன்னா கான்வெக்ஸ் மிரர்ல ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை விட ஸ்மாலரா, அது சின்னதா அந்த இமேஜ் கிடைக்கும். இந்த மிரர்ல கான்வெக்ஸ் மிரர்ல. கிளியர் ஆயிட்டா? மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் இதுலயும் ரியர் வீவிங் மிரர்ஸ். நம்ம வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல, ரியர் வீவிங் மிரர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் காமன் கான்வெக்ஸ் மிரர் ஆர் ரியர் வீவிங் மிரர்ஸ் எங்க யூஸ் பண்ணாங்கன்னா வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? இதுல இருந்து டவுட் இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டும் நான் நம்புறேன். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு
இது வரைக்கும் போதும். நம்ம வந்து அடுத்த கிளாஸ் தான் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா அந்த பேராபோலிக் மிரரும் டேன்ஸ். நான் அந்த டேன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, டேன் வந்து அடுத்த கிளாஸ் போகிறோம். அதுதான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப பெருசாக போகும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் இருக்காத, எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.